வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். உலகமெங்கும் இன்று அதிகாலை முதல் தியேட்டர்களில் ரசிகர்களின் திருவிழாவாக தல அஜித்தின் குட் பேட் அக்லி பட கொண்டாட்டம் தொடர்கிறது. மதுரையில் அஜித் ரசிகர்கள் பைக் பேரணி நடத்தியது போல் தமிழகமெங்கும் அவரது ரசிகர்களின் பல்வேறு கொண்டாட்டங்கள் படத்தைப் போலவே அனைவரையும் மிரள வைத்தது. கேங்ஸ்டர் கதையாக இருந்தாலும் அப்பா மகனுக்கான அதீத அன்பை வெளிப்படுத்தும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இந்த படத்தின் அடித்தளமாக உள்ளது. தன் மகனுக்காக குட்டாக மாறும் கேங்ஸ்டர் அப்பா அதே மகனுக்கு பிரச்சனை என்றதும் பேடாகவும் அதைத் தொடர்ந்து அக்லியாகவும் மாறுகிறார். அந்த வகையில் அஜித் குட் பேட் அக்லி என 3 கேரக்டர்களிலும் தன் முந்தைய படங்களான வில்லன், அட்டகாசம், அசல், வரலாறு போன்ற படங்களை அஜித் நினைவூட்டி இருக்கிறார். அவை குட் பேட் அக்லி கதையுடன் கலந்திருப்பது மிகவும் சிறப்பு. அஜித் குட்டாக இருக்கும்போது அவரது ஸ்டைலிஷான சிரிப்பு, அவர் பேடாக மாறிய பின் மிரட்டும் காட்சிகளில் ரசிகர்களின் ஆரவாரத்தில் நம் காது செவிடாகிறது. சினிமா என்பது ரசிகர்களின் பொழுதுபோக்கு என்பதை குட் பேட் அக்லி படம் 100% நிறைவேற்றியுள்ளது. அதனால் 2 மணி நேரம் ரசிகர்களின் உற்சாகம் சுனாமியாக சுழன்று அடிக்கிறது. அஜித்தின் முதல் ரசிகராக டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லியை கச்சிதமாக செதுக்கியிருக்கிறார். அவருக்கு ரவி, ஹரிஷ் ஆகியோர் துணையாக இருந்துள்ளனர். அவர்களுடன் அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவிலும், விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங்கிலும், இசையில் ஜிவி பிரகாஷும் மிரட்டியுள்ளனர். குட் பேட் அக்லிக்கு இணையாக அர்ஜுன் தாஸ், ஜாக்கி ஷராப் என வில்லன் டீம் வரிசை கட்டி நிற்கிறது. படத்தின் காமெடிக்கு நடிகர்கள் ரெடின்ஸ் கிங்ஸ்லி, யோகி பாபு ஆகியோர் கை கொடுத்துள்ளனர். மைத்ரி மூவி மேக்கர் சார்பில் தயாரிக்கப்பட்டு கோடை விடுமுறை திருவிழாவாக வெளியாகியிருக்கும் இந்த படம் அஜித் ரசிகர்களை மட்டுமின்றி இனி வரும் நாட்களில் அனைத்து சினிமா ரசிகர்களையும் தியேட்டருக்கு இழுத்து வரும் என்பதில் சந்தேகமில்லை.